வாகனம் சைடு கொடுப்பதன் பாகமாக ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு இடையே சுற்றுலா பயணிகளை கொடூரமாக தாக்கிய 3 இளைஞர்களை மூணார் காவலர்கள் கைது செய்தனர். பள்ளிவாசல் ஆற்றுக்காடு எஸ்டேட்டை சேர்ந்த கௌசிக், சுரேந்திரன், அருண், சூர்யா போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டது. தலைமறைவாக உள்ள 2 இளைஞர்களுக்கான தேடுதலும் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலைதான் சம்பவம். தமிழ்நாடு திருச்சியிலிருந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் 9 மாணவர்கள் மூணாருக்கு சுற்றுலா வந்துள்ளனர். இவர்கள் பள்ளிவாசல் எஸ்டேட் ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு செல்லும் வழியில் ஆற்றுக்காடை சேர்ந்த இளைஞர்கள் பயணம் செய்த ஸ்கூட்டருக்கு சைடு கொடுக்கவில்லை என்று கூறி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகளான மாணவர்களை கல்லால் பலமாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் திருச்சியை சேர்ந்த அரவிந்த், குணசீலன் போன்றவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த வாகனத்தையும் இந்த இளைஞர்கள் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். மட்டுமல்லாது பயணிகளை பலமாக தாக்கி லயத்திற்கு எடுத்து சென்று வராந்தாவில் முழங்கால் போட்டு நிறுத்தியுள்ளனர். தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் போதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள தொழிலாளிகள் வந்து குற்றவாளிகளை பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். சுற்றுலா பயணிகளை தாக்கும் வீடியோக்கள் இங்குள்ள பெண் ஒருவர் தான் மொபைலில் எடுத்துள்ளார். இந்த படங்கள் உட்பட காவலர்கள் கைமாறப்பட்டுள்ளது. வீடியோ எடுத்த பெண்ணையும் இந்த இளைஞர்கள் மிரட்டியுள்ளனர். சூர்யாவா எவனாலும் மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளை தாக்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மூணார் டிவைஎஸ்பி தெரிவித்துள்ளார். ഇന്നലെ പള്ളിവാസൽ പവർ ഹൗസിന് സമീപം തമിഴ്നാട് തൃച്ചിയിലുള്ള ഒരു ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ടിൽ നിന്ന് ഒരു ഹോട്ടൽ മാനേജ്മെന്റ് കോഴ്സ് പഠിക്കുന്ന 9 കുട്ടികൾ ഒരു കാറിൽ വരികയായിരുന്നു. അപ്പോൾ പള്ളിവാസലിന് സമീപം വന്നപ്പോൾ അവിടുത്തെ സാമൂഹ്യ വിരുദ്ധരായ 3 യുവാക്കൾ, പിന്നെ അവരെ കുറച്ച് സഹായിക്കാൻ സപ്പോർട്ട് ചെയ്യാൻ 4 കുട്ടികളുണ്ടായിരുന്നു, പയ്യന്മാരുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അവര് ഈ വണ്ടിക്ക് സൈഡ് കൊടുത്തില്ല, അവരുടെ സ്കൂട്ടറിന് സൈഡ് കൊടുത്തില്ല എന്നുള്ള വിരോധം കൊണ്ട് ഇവരോട് സംസാരിച്ച് തർക്കിക്കുകയും ഇവരെ ആക്രമിക്കുകയും ഈ കുട്ടികളെ മാരകമായ പരിക്കേൽപ്പിക്കുകയും അതുപോലെ തന്നെ അവരെ വാഹനത്തെ നാശനഷ്ടപ്പെടുത്തുകയും ചെയ്തു. അപ്പോൾ ഇത് അറിഞ്ഞിട്ട് പോലീസ് സ്ഥലത്തെത്തി. മൂന്നാർ SI അനിൽകുമാറിന്റെ നേതൃത്വത്തിൽ സ്ഥലത്ത് പോലീസ് എത്തി. ചില നിരപരാധിച്ച നാട്ടുകാരുടെ സഹായത്തോടുകൂടി പോലീസ് ഇവരെ സ്ഥലത്ത് നിന്ന് തന്നെ അറസ്റ്റ് ചെയ്തു. ഈ കുട്ടികളെ ഹോസ്പിറ്റലാക്കി മറ്റ് നിയമ നടപടി സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇത് ഈ ടൂറിസം മേഖലയിൽ വന്ന് ഗസ്റ്റുകൾക്ക്, ടൂറിസ്റ്റുകൾക്ക് എന്തെങ്കിലും ഒരു അപകടം അല്ലെങ്കിൽ എന്തെങ്കിലും ഒരു പരിക്ക്, അവർക്ക് എതിരെയുള്ള ആക്രമണം ഉണ്ടെങ്കിൽ പോലീസ് ശക്തമായ നടപടി സ്വീകരിക്കുന്നുള്ളതിന്റെ ഒരു തെളിവാണ്. ഇതിന് വധശ്രമത്തിന് തന്നെ കേസ് രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ചെറിയ കല്ലുകൊണ്ട് തലക്കടിച്ച് ആണ് ചെയ്തത്. അപ്പോൾ അതിന് വധശ്രമത്തിന് കേസെടുത്തിട്ടുണ്ട്. ഇന്ന് അവരെ കോടതിയിൽ ഹാജരാക്കും. ഇത് നാട്ടുകാർക്കും ഈ പ്രദേശത്തുള്ള എല്ലാവർക്കും ഇതൊരു സന്ദേശമായിരിക്കും. കാരണം നമ്മുടെ പല സ്ഥലങ്ങളിൽ നിന്നും വിദേശികളും സ്വദേശികളും അന്യ സംസ്ഥാനത്തിലുള്ള ആൾക്കാരൊക്കെ ഗസ്റ്റുകൾ ഇവിടെ വരുന്നതാണ്. അപ്പോൾ ടൂറിസം മേഖലയിൽ വരുന്ന ഏതൊരു ഇതിനെയും പോലീസ് വളരെ ശക്തമായി തന്നെ, മൂന്നാർ പോലീസ് അതിനെ കൈകാര്യം ചെയ്യുന്ന ഒരു സംശയമില്ല. അതൊരു സന്ദേശമായിട്ട് തന്നെ ഇത് മറ്റുള്ളവർ ഇത് കരുതട്ടെ, ഈ സാമൂഹ്യ വിരുദ്ധരെ ഇത് കരുതട്ടെ. സ്ട്രിക്റ്റ് ആക്ഷൻ ഇതിൽ ഉണ്ടാവും. சம்பவத்தில் ஆற்றுக்காடை சேர்ந்த கௌசிக், சுரேந்திரன், அருண், சூர்யா போன்றவர்களுக்கு எதிராக கொலை முயற்சி உட்பட உள்ள பிரிவுகளில் மூணார் காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள 2 இளைஞர்களை பிடிப்பதற்கும் காவலர்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மூணார் SI அனில்குமாரின் தலைமையில் உள்ள அதிகாரிகள் குற்றவாளிகளை பிடித்தனர். குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.